ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் கொத்தமல்லி போட்டு காய் இந்த மாதிரி ஒரு நல்ல இலச்சா ஒரு ஸ்மால் சைஸ் சுரக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சீவி விட்டுடுங்க. இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சென்டரில் கதுப்பையும் எடுத்துட்டு ஒரு பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. பெருசாகவும் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட சின்னதாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் தக்காளி இப்படி கட் பண்ணி ஒரு சைடில் தக்காளி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு வாணலியில் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரித்த உடனே அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இந்த தக்காளி அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் தக்காளி சாஃப்டன் ஆரம்பிட்டும் நல்லா கிளறி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்டன் ஆனதும் அதில் வந்து இந்த நறுக்கி தக்காளியில் மஞ்சள் பொடி கூட போட மாட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி சாஃப்டன் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த நறுக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சுரக்காவை அதில் போட்டுவிட்டு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு, ரிமெம்பர் சில சுரக்காயில் சால்ட் இருக்கும், ஓகே, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. உப்பை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஏற்ற மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் ஒரு சின்ன சைஸ் கொத்தமல்லி கட்டு எடுத்துட்டு நறுக்கி போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுட்டு நல்லா வழுமுன்னு அரைச்சி விட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு அது வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இது வந்து முக்கால் வெந்ததும் இந்த சுரக்காய் முக்கால் வெந்ததும் இந்த பேஸ்ட்டை வந்து சுரக்காயில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா நல்லா வெந்துடும். சுவையான சுரக்காய் கறி ரெடி. இது வந்து சப்பாத்தியோட நல்லாயிருக்கும், தோசையோட நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது.